வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. சமீபத்துல விமென்ஸ் டே ரொம்ப கோலாகலமா பல்வேறு தரப்பினரும் கொண்டாடினாங்க. மார்ச் 8ஆம் தேதி. இது சம்பந்தமா நீங்க செய்தித்தாள்கள்ல நிறைய செய்திகளை படிச்சிருப்பீங்க. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நம்மளுடைய எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கறத இன்னையோட வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல விமன் ரிலேட்டட் டாபிக்ஸ் எங்க வருது? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட 3 ஸ்டேஜ்லயும், அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த மூணுலயுமே விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா வரும். ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 5 இந்தியன் எக்கானமி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டாட்டிக் ஏரியாலையும் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். இந்த டாபிக்ல ப்ரிலிம்ஸ்ல முக்கியமா கேட்கப்படுற ஏரியா எதுன்னா விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி கான்செப்ட்ஸ், விமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், விமன் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ், விமன் சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாம் தான். இதுல இருந்து ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு கேள்வியாச்சும் வரும். போன வருஷம் ப்ரிலிம்ஸ்ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல விமன் ரிலேட்டடா நிறைய டாபிக்ஸ் சிலபஸ்ல வருது. ஜிஎஸ் பேப்பர் 1ல செகண்ட் யூனிட் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த யூனிட் 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொண்டது. இந்த யூனிட்ல பெண்கள் தொடர்பான டாபிக்ஸ் நிறைய இருக்கு. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. விமன் எம்பவர்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் டு விமன், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி மெனஸ், sexual assault, laws protecting women, awareness programs, government schemes for women, role of NGOs in women empowerment. So இத்தனை டாபிக்ஸ் இருக்கிறதுனால மினிமம் 1 or 2 questions இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். மெயின்ஸ்ல மற்ற ஜிஎஸ் பேப்பர்ல கூட எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் டைரக்டா அல்லது இன்டைரக்டா வரும். குரூப் 1 இன்டர்வியூல கூட உங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக விமன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா வரும். வாங்க இப்போ டீடைலா இந்த டாபிக் பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்கலாம். ஒரு நாட்டுடைய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை அளவிடுற முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டா விமன் எம்பவர்மெண்ட் தான். ஏன்னா மொத்த பாப்புலேஷன்ல பெண்கள் சுமார் 50%. பெண்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், ஹெல்த், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் தான் நாட்டின் உள்ளடக்கிய வளர்ச்சியை தீர்மானிக்குது. அதனாலதான் இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகள்ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இவற்றை மையமா வச்சு பல விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு. உதாரணமா மிஷன் சக்தி, லக்பதி தீதி ஸ்கீம், மகிழா சக்தி கேந்திரா போன்ற திட்டங்கள் மூலமா பெண்களை உயர்த்துற நோக்கத்தோடு செயல்படுது. நம்ம தமிழ்நாடு அரசும் இந்தியாவுக்கே முன்னுதாரணமா நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆண்டு விமென்ஸ் டேயை முன்னிட்டு மத்திய அரசு மற்றும் பல மாநில அரசுகள் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வெளியிட்டுச்சு. இப்போ இந்தியாவோட டெவலப்மெண்ட் மாடல்ல ஒரு புதிய கான்செப்ட் பேசப்படுது. முன்னெல்லாம் பெண்கள் வளர்ச்சி, விமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே முக்கியமா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ பெண்கள் வழிநடத்தும் வளர்ச்சி, விமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் அரசுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதாவது பெண்கள் அரசுடைய நலத்திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்லாம நாட்டுடைய வளர்ச்சியை வழிநடத்துற தலைவர்களா உருவாக வேணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கான்செப்ட் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இது சோஷியல் ஜஸ்டிஸ், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ்களோடு தொடர்புடையது. ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை அளவிடுற முக்கியமான அளவுகோல் என்னன்னா அந்த நாட்டுல பெண்கள் எந்த அளவுக்கு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் துறைகள்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த நோக்கத்தை அடையறதுக்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு பெண்கள் அதிகாரம் அளித்தல் திட்டங்கள், விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் செயல்படுத்தி வர்றாங்க. பெண்கள் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது 3 முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்று, பொருளாதார அதிகாரம் அளித்தல், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். பெண்கள் வேலைவாய்ப்பு பெறுதல், தொழில் தொடங்குதல், வருமானம் ஈட்டுதல். இரண்டாவது, சமூக அதிகாரம் அளித்தல்,
சோஷியல் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு சம உரிமை, கல்வி, சமூக மரியாதை. 3. அரசியல் அதிகாரம் அளித்தல், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், பெண்கள் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் பங்கேற்பு. இப்போ விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற மத்திய அரசுடைய பெண்கள் அதிகாரம் அளித்தல் திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஸ்கீம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ ஸ்கீம். தமிழ்ல பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம். இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இந்தியாவில் குறைஞ்சுகிட்டு இருந்த குழந்தைகள் பாலின விகிதம், சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள்: 1. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். 2. சுகாதார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். 3. கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அடுத்த முக்கியமான திட்டம் சுகன்யா சம்ருத்தி திட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், கேர்ள் சைல்ட் சேவிங் ஸ்கீம். இது 2015ல தொடங்கப்பட்டுச்சு. பெற்றோர் பெண் குழந்தையின் பெயர்ல கணக்கு திறந்து அவர்களுடைய எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக சேமிக்க முடியும். இந்த திட்டத்துடைய அம்சங்கள்: 1. அதிக வட்டி விகிதம். மற்ற சேவிங் ஸ்கீம்ஸை விட இந்த ஸ்கீம்ல நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற வட்டி, இன்ட்ரெஸ்ட் அதிகமானது. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல சேர்க்கிற பணத்துல வரி சலுகை இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சேமிக்கிறதுங்கிறது நம்முடைய பெண் குழந்தையோட பொருளாதார பாதுகாப்புக்கு வழிவகுக்குது. நெக்ஸ்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இது 2017ல தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கங்கள்: தாய் மரணம் குறைத்தல், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரிடக்ஷன், ஊட்டச்சத்து மேம்பாடு, நியூட்ரிஷன் இம்ப்ரூவ்மெண்ட், பாதுகாப்பான மகப்பேறு, சேஃப் மதர்ஹுட். 4வது திட்டம் உஜ்வலா திட்டம், பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா. இது 2016ல தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட நோக்கம் கிராமப்புற பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் இலவச எல்பிஜி இணைப்பு, ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன், புகையில்லா சமையல் அறை, ஸ்மோக் ஃப்ரீ கிச்சன் உருவாக்கப்படுது. இதன் மூலமா பெண்களுடைய ஆரோக்கியம் மேம்படுது, விமென் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, உட்புற காற்று மாசு குறைகிறது, இன்டோர் ஏர் பொல்யூஷன் ரிடக்ஷன். 5. மிஷன் சக்தி. இந்த 2022 முதல் 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையால் செயல்படுத்தப்பட்டது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கான ஒருங்கிணைந்த தேசிய திட்டம், இன்டகிரேட்டட் விமன் எம்பவர்மெண்ட் புரோகிராம். இது 2 பகுதிகளை, அதாவது துணை திட்டங்களை கொண்டுள்ளது. 1. சம்பல். இது விமன் சேஃப்டிக்கானது. ஒன் ஸ்டாப் சென்டர், விமன் ஹெல்ப்லைன் 181, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. இந்த மாதிரியான திட்டங்கள் இதன் மூலமா செயல்படுத்தப்படுது. 2. சமர்த்தியா. இது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கானது. மகிழா சக்தி கேந்திரா, ஸ்வதர் கிரஹ், ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல். இந்த மாதிரியான திட்டங்கள் இதன் மூலமா செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் முத்ரா திட்டம், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு கடன் வழங்குற திட்டம். முத்ரா கடன்கள்ல பெரும்பகுதி பெண்கள் தொழில் முனைவோருக்கே வழங்கப்படுது. இதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதன் மூலமா பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படுது. இந்திய அரசுடைய இந்த திட்டங்கள் மாதிரி நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசுடைய பெண்கள் நலத்திட்டங்களாக செயல்படுத்தப்படுது. இதன் மூலமா தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்தில் முன்னணி மாநிலமா இருக்கு. இந்த திட்டங்களை நாம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ அடுத்ததா விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில ஆர்டிகிள்ஸை சொல்றேன். இது டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஆர்டிகிள் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகிள் 15 பாலின அடிப்படையில பாகுபாட்டை தடை பண்ணுது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர். ஆர்டிகிள் 16 அரசு வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்குது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகிள் 21 பெண்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை வாழ உரிமை வழங்குது, ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. அடுத்து
டிபிஎஸ்பியில் இருக்கிற ஆர்டிக்கிள் 39D சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லுது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இதுவரைக்கும் ஆர்டிக்கிள் பார்த்த மாதிரி இப்போ பெண்களை பாதுகாக்கிற முக்கியமான சட்டங்களை பார்க்கலாம் வாங்க. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கப்படுற டாபிக். ஃபர்ஸ்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. வரதட்சணை வாங்கிறது அல்லது கொடுக்கிறது குற்றமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துடைய நோக்கம் வரதட்சணை, மரணம், குடும்ப வன்முறை இவற்றையெல்லாம் குறைப்பது. செகண்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இந்த சட்டம் பெண்களுக்கு பெய்டு மெட்டர்னிட்டி லீவை வழங்குது. லேட்டரா 2017ல அமெண்ட்மெண்ட் மூலமா மெட்டர்னிட்டி லீவ் 12 வீக்ஸ்ல இருந்து 26 வீக்ஸா உயர்த்தப்பட்டுச்சு. அடுத்தபடியா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இந்த சட்டம் பெண்களுக்கு எதிரான பிசிக்கல் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் எல்லாத்தையும் தடுக்க உதவி பண்ணுது. அடுத்ததா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013, பாஷ் ஆக்ட்னு இதை சொல்லுவாங்க. இந்த சட்டம் வேலை இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்ததா இண்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமென் ஆக்ட் 1986. பெண்களை அவமதிக்கிற வகையில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பப்ளிகேஷன்ஸ், மீடியா இவற்றிலெல்லாம் காட்டுறத இது தடுக்குது. ஃபைனலா ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. இந்த சட்டம் பெண்களுக்கு சொத்து உரிமையில சம உரிமை வழங்குது. ஒரு சமூகத்துடைய நாகரிக நிலையை அறிய வேண்டுமெனில் அந்த சமூகத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாகவும் சுயநிலையுடனும் வாழ்கிறார்கள் என்பதையே பார்க்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி சாத்தியமாகிறது. மகாகவி பாரதியார் சொன்னது மாதிரி, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்திய பெண்கள் இன்று இந்தியாவில் பெண்கள் அதிகாரம் அளித்தல் திட்டங்கள் மூலம் நலத்திட்ட பயனாளிகளா மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்கிற மாற்றத்தின் சக்தி, ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆக மாறி வர்றாங்க. இப்போ ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்டது. ரொம்ப சிம்பிளா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ ஸ்கீம்ல இருந்து சிம்பிளா கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டினை பாருங்க. பாஷ் ஆக்ட் பத்தியும் 181 எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்ல பாருங்க, மிஷன் சக்தி பத்தி டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம காணொலியில விமன் ரிலேட்டட் நிறைய ஸ்கீம்ஸ் பத்தியும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நம்முடைய கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்ஸ் பத்தியும் டீட்டெயில்ஸா பார்த்தோம். கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் வரும். அதனால கவனமா படிங்க, மனசுல ஏத்திக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த காணொலிக்கு உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய காணொலிகளை தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.